வணக்கம் நண்பர்களே, ஜிபிஎஸ் இசைத்தமிழா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது முக்கொம்பு சுற்றுலா தலத்தை பற்றி தான். நீங்கள் முக்கொம்பு டேம் என்று சொல்லக்கூடிய முக்கொம்பு மேலணையை சுற்றி பார்க்க வர வேண்டுமென்றால் திருச்சி டு கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் 15 கிலோமீட்டர் தொலைவில் முக்கொம்பு அமைந்துள்ளது. திருச்சியில் இருந்து செல்ல திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம், கம்பரசம்பேட்டை, முத்தரசநல்லூர், ஜீயபுரம் வழியாக முக்கொம்புக்கு செல்லலாம். அதேபோல் கரூரிலிருந்து 67 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முக்கொம்பை காண கரூரிலிருந்து வருபவர்கள் குளித்தலை, பெட்டாயத்தலை, திருப்பராய்த்துறை வழியாக முக்கொம்பு வரலாம். இதேபோல் ரயிலில் வரும் பயணிகள் திருச்சி டு கரூர் வழித்தடத்தில் முக்கொம்பு எதிரில் உள்ள எலமனூர் என்ற சிறிய ரயில் நிலையத்தில் இறங்கி முக்கொம்புக்கு வரலாம். அதேபோல் சென்னை டு மதுரை பைபாஸிலிருந்தும் முக்கொம்பிற்கு வரலாம். சென்னை பைபாஸிலிருந்து வரும்போது சமயபுரம் அடுத்து நம்பர் 1 டோல்கேட்டிலிருந்து நாமக்கல் சாலையில் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது முக்கொம்பு அணை. இங்கிருந்து நொச்சியம், திருவாசி, சிலையாத்தி, சிறுகாம்பூர், வாத்தலை வழியாக முக்கொம்பு வந்து அடையலாம். இதேபோல் நாமக்கல்லிலிருந்து 67 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள முக்கொம்புவை சுற்றி பார்க்க வர விரும்பினால் முசிறி, ஐயம்பாளையம், குணசீலம் வழியாக முக்கொம்பு வந்து சேரலாம். முக்கொம்பில் உள்ள அனைத்து பகுதிகளையும் வீடியோவில் காட்டியிருக்கோம். எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் கூறியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கும் ஆல்ங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடும் வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். முக்கொம்பு சுற்றுலா மையம் தங்களை அன்போடு வரவேற்கிறது என்று தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறையின் சார்பில் வரவேற்பு வழங்குகிறார்கள். இதனை அடுத்து டிக்கெட் கவுண்டர் உள்ளது. டிக்கெட் கவுண்டரில் பெரியவர்களுக்கு ரூபாய் 10 வசூலிக்கப்படுகிறது. சிறியவர்களுக்கு ரூபாய் 5 வீதம் வசூலிக்கப்படுகிறார்கள். இதனை அடுத்து டிக்கெட் கவுண்டர் அடுத்து உங்களுக்கு செக் போஸ்ட் வந்துடும். செக் போஸ்ட் உள்ள நுழைந்தவுடன் வலதுபுறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க் இருக்குது. அதே போல் இடதுபுறமும் ஒரு பெரிய பார்க் இருக்குது. அதை பற்றி பின்பு பார்க்கலாம். இப்பொழுது அணையின் விவரத்தை பார்க்கலாம். வாங்க அணையின் தோற்றங்களையும் அதன் சிறப்பு அம்சங்களையும் பார்க்கலாம். முக்கொம்பு எப்படி உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா, குடகு மலையில் உருவாகி ஒற்றை காவேரியாக மேட்டூர் அணை வந்து மாயனூர் கதவணை வழியாக முக்கொம்பு வரை ஒற்றை காவேரியாகவே வருகிறது. இங்கு வரும் இந்த காவேரி நீரை இங்கிருந்து 3 பிரிவுகளாக பிரித்து விடுகின்றனர். இதனால் தான் இந்த அணைக்கு முக்கொம்பு என்று பெயர் வந்தது. இந்த அணை 1936ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. முதலாக காவேரியின் குறுக்கே கட்டப்பட்ட முதல் அணையும் இதுதான். இந்த அணை அமைந்திருக்கும் இடம் எங்கு என்று பார்த்தால் ஸ்ரீரங்கம் தீவு ஸ்டார்ட் ஆகும் இடத்தில்தான் இந்த அணை கட்டப்பட்டுள்ளது.
முக்கொம்பின் அணையின் தென்புறம் காவேரியாகவும் வடபுறம் கொள்ளிடமாறாகவும் பிரிகிறது. வடபுறம் வாத்தலையும் உள்ளது. ஆங்கிலேயர்கள் காலத்தில் கொள்ளிடம் ஆற்றின் வழியாக அதிக அளவில் தண்ணீர் வெளியேறி கடலில் கலந்து வந்தது. அதை முறையாக பயன்படுத்தி அதிக அளவு நீரை பாசனத்திற்கு பயன்படுத்த ஆங்கிலேய அரசு முடிவெடுத்தது. அப்போதுதான் காவிரி பாசன பொறியாளராக 1829 சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். கல்லணையை முன்மாதிரியாக கொண்டு கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 2047.5 அடி நீளத்தில், அதாவது 630 மீட்டர் நீளத்தில், 40 அடி அகலத்தில், 6 அடி உயரம் கொண்ட சுமார் 45 மதகுகள் கொண்ட மேலணையை அன்றைய மதிப்பீடு 2 லட்சம் செலவில் கட்டினார். இந்த பணி 1834 தொடங்கி 1836 நிறைவு பெற்று பயன்பாட்டிற்கு வந்தது. 1846 அணையின் மீது வாகனங்கள் செல்ல ஏதுவாக இணைப்பாலங்கள் கட்டப்பட்டது. இந்த முக்கொம்பிற்கு வரும் நீரை பாசனத்திற்காக காவிரியின் தென்பகுதியில் முதல் ஷட்டர் வழியாக பாசனத்திற்கு பிரிக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. இதில் பாசனம் பெறும் பகுதிகளாக ஜீயபுரம், அல்லூர், பலூர், முத்தரசநல்லூர் பகுதிகள் பயன்பெறுகிறது. இதுபோக இப்பகுதி பாசனம் பெறும் வகையில் காவேரியின் வடகரையில் ஐயன் வாய்க்கால் வழியாகவும், பெருவளை வாய்க்கால் வழியாகவும், புள்ளம்பாடி வாய்க்கால் வழியாகவும் காவேரி நீரை பிரித்து பாசனத்திற்கு அனுப்புகிறார்கள். நம்ம ஐயன் வாய்க்கால் பற்றியும், பெருவளை வாய்க்கால் பற்றியும், புள்ளம்பாடி வாய்க்கால் பற்றியும் இப்போ நம்ம பேசினோம். அதை நம்ம இப்போ பார்வையிடுவோம். இப்போ நம்ம பார்க்கும்போது அதை நமக்கு போர் அடிக்காமல் இருக்கட்டும்னு தான்
ஆபத்து. 2018ஆம் ஆண்டு கர்நாடகாவில் பெய்த அதிக மழையின் காரணமாக காவிரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது வெள்ள நீர் சுமார் 3 லட்சம் கன அடிக்கும் அதிகமாக கொள்ளிடம் ஆற்றின் 45 மதகுகள் வழியாக காவிரி நீர் சென்று கொண்டிருந்த சமயம் அப்போது திடீரென்று 5வது மதகு விரிசல் விட்டு உடைந்தது. தொடர்ச்சியாக 9 மதகுகள் உடைந்து கொள்ளிடம் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. அதன் பிறகு 2019இல் அப்போதைய முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 414 கோடியில் புதிய அணைக்கு அடிக்கல் நாட்டினார். மொத்தம் 55 மதகுகள். இதில் வடக்கு பகுதியில் 10ம் தெற்கு பகுதியில் 45 மதகுகளும் அணை கட்டி முடிக்கப்பட்டு 27/2/2024 அன்று தற்போது ஆளும் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களால் திறப்பு விழா செய்து கொள்ளிடம் பாலம் நடைமுறைக்கு வந்துள்ளது. 2018ஆம் ஆண்டு வெள்ளப்பெருக்கின் போது உடைந்த பகுதி இதுதான். அதுக்கு பதிலாக அருகிலேயே புதிய அணை கட்டப்பட்டுள்ளது. இதுதான். இந்த குதிரையின் மேல் அமர்ந்து கொள்ளிடம் ஆற்றை பார்ப்பது போல் காட்சியளிப்பவர் கட்டிட பொறியாளர். இந்த அணையை கட்டியவர் சர் ஆர்தர் காட்டன். இவர்தான். காவிரி தாயை போற்றும் விதமாக இங்கு காவிரி சிலை நிறுவப்பட்டு இருக்கிறது பொதுப்பணித்துறையினரால். முக்கொம்புவில் நிறைய குரங்குகள் உள்ளது. நீங்கள் 2 வீலர்களில் வந்து வண்டியை பார்க்கிங் செய்தால் கவரில் உள்ள பொருட்களை கையில் எடுத்து செல்வது நல்லது. இது சுழல் பகுதிங்க. இந்த இடம் புதைமணல் சுழல் உள்ள பகுதிங்க. இந்த ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது அப்படின்னு பொதுப்பணித்துறையின் மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிங்க. இதுதாங்க வியூ பாயிண்ட். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மாயனூர்லேருந்து வரும் காவிரி நீரின் அழகை நீங்கள் கண்டு ரசிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்க விளையாடுறதுக்கு ஏதுவாக ஊஞ்சல்களும் இங்கே உள்ளதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த ராமர் சன்னதி ஒன்று இருக்குதுங்க. இது முன்னொரு காலத்தில் மேற்கிலிருந்து ஸ்ரீரங்க ரங்கநாதரை தரிசிக்க வந்த ராம பக்தர் ஒருவர் வந்து காவிரியில் நீராடி விட்டு இங்கே தங்கி சென்றுள்ளார். அவரின் நினைவாக இந்த ராமர் ஆலயம் கட்டப்பட்டதுன்னு புராணத்தில் சொல்லுதுங்க.
நடுக்கரைன்னு சொல்லக்கூடிய காவேரிக்கும் முக்கொம்புக்கும் இடையில இருக்கிற இந்த தீவு தாங்க வந்து ஒரு பார்க்காக செட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கோட பேர் வந்து எல்லிஸ் பூங்கா அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த பூங்காவில் நிறைய குரங்கு அதிகமாக இருக்குதுங்க. முன்னால் சொன்னது மாதிரியே இங்கே வந்து காவேரிக்கு மரியாதை செய்கிற வகையில் காவேரி தாய் சிலையும் ஒன்று இங்கே வச்சு செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உக்கிரகாளி அம்மன் கோயில் பக்கத்தில் நாகர் சிலை, அதுக்கு பக்கத்துலேயே வந்து சப்த முனீஸ்வரர் சன்னதியும் இங்கே இருக்குதுங்க. இங்கே பார்க்குக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வர்றதுனால அவங்களுக்கு குடிநீர் தேவைக்காக வந்து இங்கே வந்து குடிநீர் வசதியும் செய்யப்பட்டிருக்குதுங்க. இதுதாங்க ஸ்ரீரங்கத்திலிருந்து பட்டர்ஃப்ளை பார்க் வழியாக முக்கொம்புக்கு வந்து அடையும் நடுக்கரை வழி இதுதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி தாயின் திருவுருவ சிலை இங்கே ஒன்று நிறுவியிருக்காங்க. வந்தால் மறக்காமல் இதை பாருங்கள், மிஸ் பண்ணாமல். இதுதாங்க பாதாள சிவன் கோயில். இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் ஆற்றோட வடகரையில் அமைஞ்சிருக்குதுங்க. வாத்தலையிலேருந்து பஸ்ஸுலேயோ டூ வீலர்லேயோ வந்து உள்ள நுழைவு வாயிலுங்க. இது நுழைவு வாயில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த கோயில் இருக்குதுங்க. இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சிவன் கோயிலை தரிசித்து விட்டு போங்க. இந்த காவேரி அணை இருக்குது பாருங்கள், இந்த தெற்கு பகுதி மட்டும், இந்த பகுதி மட்டும் மறுசீரமைப்பு செஞ்சுருக்காங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1974ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து இதை துவங்கி வச்சுருக்காங்க. அது வந்து 1977ஆம் ஆண்டு இதை வந்து முழுமையாக கட்டி முடிச்சிருக்காங்க. முடித்து பயன்பாட்டுக்கு வந்திருக்குதுங்க. இந்த அணையோட நீளம் பார்த்தீங்கன்னா 594.30 மீட்டர் அளவுங்க. இந்த அணையை கட்டுறதுக்கு திட்டமிடப்பட்ட செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,4 கோடிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 41 மதகு இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம்ம நுழைஞ்ச உடனே இடதுபுறம் இருந்துச்சு பாருங்க பெரிய பார்க்கு, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, இந்த குரங்கோட அட்டகாசத்தை பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கேண்டீன் இருக்குதுங்க. நீங்கள் வெளியிலேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேண்டீனில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம், டீ ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்குங்க. சாப்பாடு போக்குவரத்துலாம் நீங்கள் வந்து வெளியிலேருந்து கட்டிட்டு வந்துடுறதாங்க ரொம்ப நல்லது. இப்படியே இந்த கேண்டீனை தாண்டி வந்த உடனே பார்த்தீங்கன்னா அருகிலேயே பாருங்கள், இந்த இடத்துல இந்த அணையோட வியூ பாயிண்ட் வந்து நல்லா அருமையாக தெரியுங்க. இங்கேருந்து நீங்கள் வந்து அணையை பார்த்து ரசிக்கலாங்க. இதுலேருந்து பாருங்கள், காவேரியிலேருந்து வர தண்ணி திறந்து விட்றாங்கன்னு வச்சுங்க, இது வெளியேற பகுதி தாங்க இது. இந்த காவேரியோட அழகை நீங்கள் பார்த்து ரசிக்கலாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணை விட்டு நீங்காதுங்க இந்த அழகு. இந்த பகுதியிலையும் ஒரு சுழல் புதைமணல் உள்ளதுங்க. இதுவும் வந்து பொதுப்பணித்துறையினால் எச்சரிக்கப்பட்ட பகுதி தான். இதுலேயும் ஆற்றுல இறங்கக்கூடாது, குளிக்கக்கூடாதுன்னு
உங்களுக்கு தகவல் பலகை இருக்குதுங்க, பார்த்து எச்சரிக்கையாக இருந்துக்கணுங்க. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா உலக உருண்டை செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரியவங்க சிறியவங்க எல்லாம் விளையாடுற மாதிரி நிறைய ராட்டனங்கள்லாம் இருக்குது பாருங்க. சின்ன ராட்டனத்துலேருந்து பெரிய ராட்டனம் வரைக்கும் இருக்குதுங்க. இங்கே வந்து ரூ. 30லேருந்து ரூ. 50 வரைக்கும் வந்து ஒவ்வொரு ராட்டனத்துக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றும் ஃப்ரீயாகவும் இருக்குதுங்க. நீங்கள் பார்த்து எதில் வேணாலும் நீங்கள் விளையாடி மகிழலாங்க. இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இருக்கிற பூங்காவையும் பார்க்கலாங்க. இது தாங்க இந்த இடதுபுறம் உள்ள பூங்கா. இதில் நீங்கள் உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் இருக்குதுங்க. இந்த போட் ஹவுஸில் வந்து முன்னெல்லாம் சர்வீஸ் இருந்துச்சுங்க. இப்போ வந்து தற்காலிகமாக இதை நிறுத்தி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில் சவாரி இருக்குதுங்க. இதுவும் இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் உள்ளே வந்தீங்க பார்த்தீங்கன்னா அறிவியல் பூங்கா இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா முக்கொம்பில் வந்து டிக்கெட் கவுண்டருக்கு எதிர்த்த மாதிரியே இருக்குதுங்க. மறக்காமல் பார்த்து விளையாடுங்க, விளையாடி மகிழுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா
குழந்தைகள் மற்றும் பெரியவங்கள்லாம் விளையாடக்கூடிய ராட்சத ராட்டனங்கள், வாட்டர் கேம்ஸு, கப்பு ராட்டனம், இந்த மாதிரி நிறைய வகை ராட்டனங்கள் இருக்குதுங்க. அதுபோக இந்த பகுதியிலையும் ஒரு கேண்டீன் இருக்குதுங்க. அது இல்லாமல் ஆண்கள் பெண்கள் கழிவறை வசதியும் கூட, தனித்தனியான கழிவறை வசதியும் கூட இங்கே இருக்குதுங்க. சாமி எங்க இருக்கு? அங்க யாரும் அடிச்சு காட்டானுவ? முதல்ல அந்த முக்கொம்பு வாட்டர் அளவை கண்காணிக்கும் அலுவலகம் தாங்க இது. எப்போதுமே செயல்பாட்டில் இருக்குங்க. 24 ஹவர்ஸ் செயல்பாட்டில் இருக்கிற அலுவலகம் தாங்க இது. இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற இடங்கள் எல்லாம் நீங்கள் முக்கொம்பு வந்தால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மிக அருமையான இடங்கள் இருக்குதுங்க. காலையில் 9 மணிக்கு பார்க்கு திறக்கும் நேரத்தில் வந்தீங்கன்னா மாலை 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாதுங்க. மறக்காமல் மதியம் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கேண்டீனில் டீ, ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ் போல் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் தான் கிடைக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க. நன்றிங்க.